வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 70 தொகுதிகளில் போட்டியிட போவதாக பன்னீர்செல்வத்தின் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 70 தொகுதிகளை யார் தருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். கெத்தாக 70 தொகுதிகளில் போட்டியிடும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழகத்தில் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது ஆதரவுகள் இருக்கிறதா என்பதை முதலில் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, பலரும் அதிமுகவில் மட்டுமல்ல தமிழக அரசியலிலேயே ஓபிஎஸ் அவர்கள் கதை முடிந்துவிட்டது, இனி அவரால் வெற்றியடைய முடியாது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இதை பற்றி கேட்டறிந்த பொழுது, எனக்கு ஆதரவுகள் இல்லை என்றால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது 2வது இடம் எப்படி வந்தேன்? எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத சின்னத்தை மக்களிடம் அறிமுகம் செய்து வைத்தேன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பெயரை மட்டும்தான் கூறினேன். 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்கள் எனக்கு கிடைத்தது. மக்கள் மீது நான் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன். அவர்களை சிறப்பாக வழிநடத்துவதற்கு சரியான தலைமையை நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்க வைப்பேன் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் எனக்கு எதிரி. தமிழகத்தில் திமுகவை ஆட்சியில் அமைக்கக்கூடாது என்பதற்காக அதிமுக தொடங்கியது. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமே ஒருபோதும் அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இணையக்கூடாது என்ற முனைப்பில் எடப்பாடி இருக்கிறார். அவற்றை அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் விதமாக 70 தொகுதிகளில் களத்தில் இறங்கி 55 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்து உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தமிழகத்தில் எடப்பாடிக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு தமிழக மக்களின் உதவியோடு அரசியலை சந்திப்பேன் என்பதையும் தேர்தலை எதிர்கொள்வேன் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது இதிலிருந்து தமிழக மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். ஓபிஎஸ் அவர்கள் 70 தொகுதி கேட்கிறார். விஜயவுடன் கூட்டணி வைத்தால் அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம்? அல்லது சுயேட்சையாக 70 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியா என்பது